மிக்க நன்றி ராஜீவ். வளர்த்துடன் வாழ்க. ஆத்தா ஜெயாஜி, அப்போ நானும் என் பங்கு அண்ணாமலை இருவரும் இன்னொரு திருமணம் செய்ய போகிறோம். எங்க ஹரிணி ரங்கா சிறப்பு விருந்தினராக வருவார்கள். அதற்காக ஆத்தா ஆளுக்கு 1,00,000 மொய். இருக்கட்டும். அப்துல் திரே சகோ வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க. என் மேரேஜுக்கு கீர்த்தனா தான் ஃபுல் மோட்டிவேஷனாக இருப்பாங்க. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர் அன்புமா, சூப்பர். எனக்கு பேச சொல்லி கொடுத்ததே கனிமாதான். அடி பாவி ஜெயாமா, என்னை போட்டு விட்டியேத்தா. இல்லை ஜெயாமா தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்கம்மா. ஒரு சிலது தெரியல அப்படின்னா நான் ஜெயாமாட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். எனக்கு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் ஜெயாமா அப்படி போய் சொல்றீங்க? நீங்கள் நானும் ஒன்று. ராஜசகோ வணக்கம். கேஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அக்கா நான் கல்யாணம் பண்ணா ஊட்டி வருவீங்களா? ஊட்டி கண்ணன் இல்ல பத்தியாமம்மா கண்ணன்மா கண்டிப்பா வரண்டி தங்க. ஊட்டிக்கு தானே வரணும். கண்டிப்பா வரண்டி தங்க. நான் அக்கா வந்து உனக்கு சிறப்பு விருந்தினரா வந்துரண்டி சாமி. எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது. யாது முறை அவரும் கேளுதுன்னா ஜெயாமாவுக்கும் அவ்வளவா பேசவே தெரியாதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறாங்க இவரு. சூப்பர். கேஆர்சி சிஎஸ் சகோ யாது முறை சகோ நாகராஜ் மற்றும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சூப்பர் செஞ்சு என்ன வணக்கம். 24 லைக் போட்டு விட்டேன். வாங்க ராஜ்குமார் சகோ வணக்கம். ராஜுமா நல்லா இருக்கீங்களா சாமி? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ஆமாக்கா இவங்க இல்லை. ஓ சரிம்மா. இளங்கோ சகோ வணக்கம். ஹாய் ஹனின்றீங்க சிஸ்டர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட இளங்கோ சகோ. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? டியூட்டிலேருந்து வந்தாச்சா? ஆத்தா ஜெயாஜி, இந்த போராட்டம் நடந்துதான் எங்க ஹர்னி ரங்கா தங்கை ஜெயாஜி நம்ம நேரலைக்கு வருவதாக சொன்னார்கள். இதுதான் விவரமா ஆத்தா? இதுதான் விவரம். ஸ்ரீராம் அக்கா அப்படியா இருக்கிறதே 4 முடி. அது போட்டா என்ன, போலன்னா விடுங்க. 23 லைக். மிக்க சந்தோஷம் இளங்கோ. நான் இளங்கோ சகோ வணக்கம். கேஸ் சொல்லிக்க 25 லைக் போட்டுக்கிட்டேன். இப்போ மிக்க சந்தோஷம் செஞ்சு என்ன அப்துல் துரை சகோ வணக்கம். சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. இளங்கோ சகோ மிக்க நன்றி. அப்துல் துரை சகோக்கே பங்கு தமிழ் இனிய உலகத்தினால் நல்வாழ்த்துக்கள். அது முறை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயோ இது என்னது நேரலையா நம்ப முடியல. இது வேற நான் போயிட்டு வரேன். பாய்டா சியூ. என்ன கிஷோரனா உன்னோட தங்கச்சி தான். வா நாராயணா ராஜ்குமார் நாராயணா வணக்கம் அண்ணா வணக்கம். பாருங்க ராஜ்குமார் அண்ணா வணக்கம். செஞ்சி அண்ணா அவர்களே அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஊர் வந்து செஞ்சி. அப்துல் துரை அண்ணன் பேரு. ஆனால் செஞ்சி என்ன நான் கூப்பிடுவேன். அவங்க ஊர் செஞ்சி. எனக்கு செஞ்சின்னு பேர் சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ பாசமலர் வணக்கம் குடும்பம். சரி பாசமலர். ஹலோ பாசமலர் குடும்பம் வணக்கம். கணக்கு பெரியப்பா வணக்கம். தங்க பெரியப்பா வாங்க பெரியப்பா. வணக்கம் பெரியப்பா சாப்பிட்டீங்களா? சத்யா ஹாய்டி தங்க வாங்க. சத்யாமா வணக்கம் சாமி. நீ அக்கா ப்ளீஸ்ல கூட வா. உன் கூட வரணுமா? கண்டிப்பா வரேன் அன்பரசன் தங்கப்பில். சரியா உன்னோட கல்யாணத்துக்கு அக்கா கண்டிப்பா வரணி சாமி. ஹாய் பாலா. ஹாய் நலமா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கல்யாணம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கா? நாங்கள் எதுவும் பூசை வரையும் எதுவுமே சாப்பிட மாட்டோம். முட்டை கூட சாப்பிட மாட்டோம். பூசை வரையுமே வந்துட்டு வெஜிடேரியன் தான். மற்றபடி மற்ற நாளே வெஜிடேரியன் தான். அது என்னவோ தெரியல. அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றப்ப அது நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. இப்போது மட்டன் கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் பூசை வரையும் நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். சின்ன பிள்ளைலேருந்தே சாப்பிட மாட்டோம். நாங்கள் கோயிலில் வந்து பூசத்துக்கு வந்து சாமி கும்பிடுவோமா, அதனால் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ வந்து எனக்கு மட்டன் கறி சாப்பிட்டா, மட்டன் கறி தோசை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மட்டன் கறி தோசை அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோடு சேர்த்து மட்டன் கிரேவி, இது 2 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே 350 ரூபா ஆயிரும். அந்த கடைக்கு போகணுன்னா மட்டன் தோசை வந்துட்டு 150 ரூபா. அந்த மட்டன் கிரேவி வந்து 200. அதனால எப்படா பூசை முடிவுன்னே இருக்கு. அதை போய் சாப்பிடணும் எனக்கு. ஓகே கனிமா அப்புறமா இருக்கலாம். சரி தங்கப்பில்ல. சரிடி சொல்லுவோம். மிக்க நடிடி தங்கப்பில்ல. பேபிஸ் கரெக்டா ரொம்ப ரொம்ப நன்றிடி தங்கம். வளத்துடன் வாழ்க. ஓம் நமோ நாராயணா. என்ன நடக்குதுங்க? நேரில் தானா வேற எதுவுமா? என்னாச்சு கிஷோரனாவும் தங்கச்சி தான் வா அண்ணா. இன்னைக்கு பேபிஸ் கரெக்டாக வந்தோடனே ரொம்ப அவங்கக்கிட்ட கலாய்ச்சிட்டு இருந்தேன். மணப்பாறையம்மா வாங்க. பழனிசாமி சோகு வணக்கம். நான் தான் மணப்பாறையம்மா. வாருங்க. சாப்பிட்டீங்களா? கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வணக்கம். ஹாய் வணக்கம்டா தங்கப்பிள்ளை. மூர்த்தி செங்கல்பட்டு வாங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வணக்கம் அண்ணா. சாப்பிட்டீங்களா? கண்ணன்மா ஏன் சாமி அழுகிறீங்க? என்னாச்சு? கண்டிப்பா உங்களோட கல்யாணத்துக்கு வரணே சாமி என்றும் ஏகே ரசிகர் சகோ அப்படின்னு துறை செஞ்சு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் பாசப்பிள்ளரே. வணக்கம் கிஷோரண்ணா. சரி கதைக்கு வரும். சொல்லுங்க கிஷோரண்ணா. லைவ்ல வந்திருக்க அனைத்து சகோதரிகளுக்கும் எங்களை மாதிரி சின்ன சேனல் வச்சிருக்க எங்களுக்கு